அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு முக்கியமான விஷயம். கிருத்திகையும் அமாவாசையும் ஒன்றா சேர்த்து நான் போன வாரம் ஒரு வாரத்துக்கான எல்லா இதுவும் போட்டிருந்தேன். அதில் என்ன போட்டிருந்தேன்னா, பித்திருக்களை உங்களுக்கு உங்கள் மீது ஆசை இருக்கின்ற பித்திருக்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வழிவரத்துக்கு உங்கள் முருகர்கிட்ட கேளுங்கன்னு நான் போட்டிருந்தேன். அதில் இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். நாளைக்கு எப்படி பண்ணுங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தீய சக்தி வீட்டில் இருக்கிறதெல்லாம் போனோன்னா ஒரு கொட்டாங்கச்சி என்னென்ன இருக்குதோ, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இதுன்னு எரியணும் கொஞ்சம் நேரம். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தால் அதில் நீங்கள் வெண்கடுகு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் கற்பூரமும் போடுங்க, இந்த கட்டி சாம்பிராணியும் போடுங்க, கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் போடுங்க. அதில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு மிளகு, ஒரு ரொம்ப சிட்டிகை முடிஞ்சால் அந்த காஞ்ச மிளகாவுடைய காம்பு மட்டும் துளிண்டு நெடி வராத மாதிரி போட்டுக்கிட்டு கீழே தகடு வச்சு தரையில் இது பண்ணாமல் பண்ணணும்னு நான் சொல்வேன். அது ஒரு சின்ன யாகம் மாதிரி. என்னன்னா, கிருத்திகை முருகையில் கந்த சஷ்டி கவசத்தில் உங்களுக்கு எல்லா பில்லி சூனி அதுங்க எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அமாவாசைக்கு நம்ம திசை சுற்றி இது பண்ணுறது, வீட்டில் இருக்கிற தீய சக்தியில் ஒழிக்கிறது, அது ஒரு விஷயம். அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பித்ருக்களுக்காக வச்சு வழிபடுற விஷயம் முடிச்சிடுறீங்கல்ல, போட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சு பித்ருக்களை கூப்பிட்ற விஷயம் முடிச்சிடுறீங்க. முடிச்சிட்டு பின்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தி, வில்லி சூனிய ஏவல் சாபம் இதுங்கெல்லாம் எதனா உங்களுக்கு போகும்போது அது இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தீய சக்தி இருந்ததுன்னா, அமாவாசை நேரத்தில் எப்படி நம்ம பூசணிக்காய் உடைக்கிறோம், அந்த மாதிரி அந்த யாகம் மாதிரி ஒன்று உங்கள் எதிர்க்க நீங்களே அதை வளர்த்துக்கிட்டே, இல்லை நீங்கள் அது இல்லைன்னா ஒரு விளக்கு ஏற்றிக்குங்க, இல்லைன்னா கற்பூரத்தை தொடர்ந்து ஏற்றிட்டே இருங்க. ஒரு இதில் தூப கலசத்தில் வச்சு கற்பூரத்தை கிள்ளி 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 போட்டு ஏற்றிட்டே ஃபுல்லாக அந்த கந்த சஷ்டிக்கு பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நான் சொல்கிற மாதிரி எரியணும் கொஞ்சம் நேரம். அந்த மாதிரி குச்சிங்க கூட எதனா கொஞ்சம் போட்டு கீழே தரையில் கருப்பாக இது படாத மாதிரி கொஞ்சம் கீழே ஒரு பிளேட்டோ செங்கல்லோ இது ஏதோ ஒன்று வச்சு அதை மேலே வச்சு அதை எரிச்சிக்கிட்டே இருக்கணும். கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். படித்து முடிச்சிட்ட பின்னாடி இந்த வீட்டில் இருக்கிற தீய சக்திகள்லாம் போகணும், சாபதோஷங்கள்லாம் போகணும் அப்படின்னு முருகர்கிட்ட கேட்டுக்கணும். ஆனால் பித்ருக்களை வணங்குற விஷயம், அவங்களுக்கு படையல் போகிறது, சாப்பாடு இது பண்ணுறது அதெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா இதை பண்ணோம்னா அவங்க வரமாட்டாங்க. அதனால் அன்றைக்கி நான் போட்டது அந்த முருகர்கிட்ட இன்றைக்கி கிருத்திகை அமாவாசை ஒன்றா வரதுனால அந்த பித்திருக்கள் வரத்துக்கு நம்மக்கிட்ட அருள் புரியணும்னு அதுக்கு சில ஹெல்ப் நம்மளுக்கு பண்ண முடியும். அதை முருகர்கிட்ட கேளுங்க. எனக்கு கிருத்திகை அமாவாசை ஒன்றா வருது, அதை தான் நான் டெய்லி போட்டிருந்தேன், இதில் போட்டிருந்தேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு போட்டிருந்தேன். இந்த விஷயத்த இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு இதை கட்டாயம் மறக்காமல் பண்ணுங்கள். கந்த சஷ்டினாவே நம்மளுக்கு சினிமாங்களை கூட பார்ப்போம். இந்த பேய் பிசாசு ஓட்டுறதுனா கந்த சஷ்டி படிச்சுனே ஒரு ஒரு ஆன்மீகவாதி போயிட்டு வீடெல்லாம் தண்ணி தொளிச்சு படிப்பார். அதை அமாவாசை சமயத்தில் ஏன் பூசணிக்காய் உடைக்கிறோம், அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், யாகம் மாதிரி வளர்த்துட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறது பண்ணோம்னா, அந்த போன பித்திருக்கள்லேயே கூட எதனா உங்கள் மேலே எதிர்ப்புகிற பித்திருக்கள்லேயே கூட உங்கள் மேலே எதிர்ப்புகிற ஆத்மாகிற இது இருக்கலாம். அந்த விஷயத்த உனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த யாகம் மாதிரி பண்ணி அது சாயந்தரம் 6க்குள்ளே கூட நீங்கள் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் கிருத்திகை உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் தொடங்குது. அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டுங்க. ரொம்ப ரிக்வஸ்ட்